தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா இல்லையான்றதை தாண்டி காளியம்மாள் அக்கா வந்து நிறைய பணத்துக்கு வந்து விலை போக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட திமுக வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் நம்ம எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய காசும் அது மட்டும் இல்லாமல் பதவியும் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்க திமுகவுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து காளியம்மாள் அக்கா அவர்கள்கிட்ட வச்சுருக்காங்க. ஆனால் காளியம்மாள் அக்கா அது முழுக்க வந்து மறுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேக்காவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் அக்காவை வந்து எங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிக்கோங்க, எங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிங்கன்னா முக்கிய பொறுப்பு கொடுக்குறோம், அதாவது வந்து தலைமை பொறுப்பே கொடுக்குறோம், அதாவது வந்து விஜய்க்கு அப்புறம் இருக்கிறாங்க இல்லையா புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்கள், அந்த மாதிரியான ஒரு பதவி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் கோரிக்கையாக வச்சுருக்காங்கன்னா அதையும் மறுத்துருக்காங்க அக்கா அப்படின்றது ஒன்று இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கலைனாலும் நான் எங்கே பயணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது கட்சிகளில் மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்களுக்காக என்றைக்குமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து முழுமையாக விலகினாங்களா இல்லையா அப்படின்ற செய்திகள்லாம் வரல. ஒரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருந்தால் அவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விலகிருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ எப்படி ஜெகதீஷ் பாண்டியன் விலகினாரோ அதே மாதிரி அவங்களும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விலகிருப்பாங்களா இருக்கும். ஆனால் சிவசங்கரனும் காளியம்மாள் அக்காவும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகலை அப்படின்றது ரொம்ப செய்தியாக இருக்குது. பட் ஆனால் விலகிட்டாங்களா இல்லை அவங்க இன்னும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தாலும் கூட, ஆனால் காசுக்காக விலை போகிறவங்க கிடையாது. சிவசங்கரன் பர்சனலாகவே எனக்கு தெரியும், அவர் அப்படி கிடையாது. காளியம்மாள் அக்காவும் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.